வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி என்னால் கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் எபவுட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என் கூட டைரெக்டாக சேட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் நடத்த போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்செக்ட் thorax, அதாவது இன்செக்டோட பாடி, அதே மாதிரி அதோட அப்பண்டேஜஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ தோராக்ஸ்னால் நம்ம ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நான் ஹெட் நடத்தும் போதே அந்த 3 செக்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அந்த ஹெட்டில் இருந்து அடுத்த பார்ட், அந்த செகண்ட் பார்ட்ன்றது தான் இந்த தோராக்ஸ்ன்றது. ஸோ நம்மளுக்கு எப்படி பாடியோ இன்செக்ட்டுக்கு வந்து தோராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேக்மா அப்படி இல்லை மிடில் டேக்மான்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துக்கலாம். இந்த தோராக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி சிங்கிளாக தோராக்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோராக்ஸையும் மொத்தம் 3 தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோதோராக்ஸ், அதாவது ஹெட்டுக்கு அடுத்து வரக்கூடியது; மெட்டாதோராக்ஸ், அதாவது மிடில் இருக்கக்கூடிய தோராக்ஸ் ரீஜன்; அடுத்து மீசோதோராக்ஸ்; அடுத்து வந்து மெட்டாதோராக்ஸ், ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ இப்படி தான் இந்த 3 தோராக்ஸும் செட் ஆகிருக்கும். சரி, இதில் விங் பீரிங்னு சொல்லிட்டு கூடிய அந்த மீசோவும் மெட்டாதோராக்ஸும் எங்கே இருக்கும் ஒன்றா சேர்த்து இது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டெரோதோராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே பேர்லேயே கூட சொல்லலாம். ஸோ ப்ரோதோராக்ஸ்ன்றது தனிங்க, மீசோ அண்ட் மெட்டாதோராக்ஸ் ஒன்றா விங் பேரிங்கோடு இருக்கிற இன்செக்ட்ஸில் ஒன்றா இருக்கும்போது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெரோதோராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த தோராக்ஸுக்கு பேர் வைக்கலாம். ஸோ அந்த தோராசிக் செக்மெண்ட்ஸை வந்து நான் ஒரு 3 ஸ்க்ளேரேட்ஸாக பிரிச்சுக்கலாங்க. ஸோ அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அந்த 3 பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா டார்சல் பாடி பிளேட், வென்ட்ரல் பாடி பிளேட், அப்புறம் லேட்டரல் பாடி பிளேட். ஸோ டார்சல் பாடி பிளேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்கமும் நோட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுக்கலாம். அதே மாதிரி வென்ட்ரல் பாடி பிளேட்டுக்கு வந்து ஸ்டெர்னம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், லேட்டரலுக்கு வந்து ப்ளூரான்ட்டு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு இன்செக்ட் பாடியோட தொராசிக் ரீஜனை கிராஸ் செக்ஷனாக வச்சு ஒரு டயக்ராமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரும். ஸோ அதில் நோட்டம், அந்த மேலே ரெட் கலரில் இருக்கிறது வந்து நோட்டம், அதாவது டார்சல் பாடி பிளேட். ஸோ அப்பர் தொராசிக் ரீஜன் சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து ஸ்டெர்னம். ஸோ லேட்ரல் பாடி, வென்ட்ரல் பாடி பிளேட், அந்த கீழே இருக்கக்கூடியது ஸ்டெர்னம்னு சொல்லலாம். அடுத்து லேட்ரல்னா ப்ளூரான். ஸோ சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன்ஸ், ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூரான்றது. ஸோ இப்படி தான் இருக்கும். அதனால தான் இன்செக்ட் பாடி தொராசிக் ரீஜனை வந்து ஸோ கிராஸ் செக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த இதில் நான் வந்து இங்கே பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டம்ன்றது மேலே இருக்குது, ஸ்டெர்னம்ன்றது கீழே இருக்குது, ஸோ ப்ளூரான்றது வந்து சைடில் இருக்குது. ஸோ ப்ளூரானுக்கும் ஸ்டெர்னமுக்கும் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் தான் லெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ளூரானுக்கும் நோட்டமுக்கும் இருக்கக்கூடியது தான் விங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பாடின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நம்ம நோட்டம்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து தொராசிக் நோட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்செக்ட்ஸோட டார்சல் பாடி பிளேட் வந்து 3 செக்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தது. ப்ரோநோட்டம், அந்த மீசோநோட்டம், அப்புறம் மெட்டாநோட்டம்னு சொல்லிட்டு பிரியுது இல்லை, அது வந்து தொராசிக் நோட்டம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோநோட்டம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த க்ரீனைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்டிவைடடாக தான் இருக்கும். ஸோ இந்த சேடல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சேடல் ஷேப்னா கிராஸ் ஆப்பரில் இருக்குது. நம்ம போட்டில் வந்து அந்த துடுப்பாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி துடுப்பு ஷேப்பில் வந்து இந்த சேடல் கிராஸ் ஹாப்பரில் வந்து இருக்கும். இதே கரப்பாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஷேப்பில் அதோட முதுகு தண்டு இதை பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் வந்து ஒரு அதை தூக்கிட்டு பார்க்கும்போது ஒரு ஷீல்டில் வச்சு மறைச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரப்பாம்பூச்சியில் இருக்கும். ஸோ அந்த ப்ரோநோட்டம்ன்ற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க. அடுத்து வந்து அதே நோட்டத்தோட ப்ரீ தொராசிக் ரீஜன். ஸோ டெரோதோராசிக்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஸோ டெரோதோராசிக்னா மீசோ அண்ட் மெட்டா 2 இதுவும் ஜாயின் ஆகிட்டு அங்கே விங்ஸ் இதாகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்ஸ் சுவிச்சஸ் இருக்குது. ஸோ சுவிச்சஸ்னால் இதெல்லாம் நம்ம தையல்ன்ட்டு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சு சரி போன தடவையே சொன்னேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோஸ்டல் சுவிச்சர், அப்புறம் ப்ரீ ஸ்கல்ப்சர் சுவிச்சர், அப்புறம் வந்து ஸ்கூட்டோ ஸ்கெட்டுலா சுவிச்சர். ஸோ அந்த 3 தையலன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொராசிக் ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கே பிக்சரில் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டெர்கைட்ஸ், அந்த செக்மெண்ட்ஸே 3 தான் பிரிச்சுக்கலாம். அந்த சுவிச்சஸ்க்கு அந்த சுவிச்சஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த 5 செக்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோ டெர்கைட், அப்புறம் ப்ரீ ஸ்குட்டம், அப்புறம் ஸ்குட்டம், ஸ்கியூட்டெல்லாம், அப்புறம் போஸ்ட் ஸ்கியூட்டெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல 5 சுவிச்சஸும் ஜாயின் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொராசிக் ஸ்டெர்னா. ஸோ நோட்டம் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து வந்து ஸ்டெர்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டெர்னம், மீசோஸ்டெர்னம், மெட்டாஸ்டெர்னம் சொல்லிட்டு இந்த தொராசிக் செக்மெண்ட்ஸில் இந்த ஸ்டெர்னாவையும் 3 தான் பிரிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக்மெண்டல் பிளேட்ஸால் இந்த தொராசிக் ஸ்டெர்னாறது வந்து மேடாக இருக்கும்.
அந்த பிளேட்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்டெர்னம். அதே இது இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால மாரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்பைனா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து சொல்லணும்னா நம்ம முதுகுத்தண்டோட நம்ம எப்படி சப்போர்ட் கொடுக்குதோ அந்த இன்டெஸ்டெர்னான்றது இந்த thoracic ரீஜனில் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி யூஸ்டெர்னம்ன்றது வந்து 3 ஸ்டெர்னைட்ஸ்னால மேடாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டெர்னம், பேசிஸ்டெர்னம், ஸ்டெர்னல்லம். ஸோ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ thoracic ஸ்டெர்னான்னு சொல்லிட்டு நம்ம எழுதும்போது மொத்தம் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டெர்னம், மீசோஸ்டெர்னம், மெட்டாஸ்டெர்னம். இந்த 3 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அந்த ஸ்டெர்னம்ன்ற செக்மெண்டல் பிளேட்ஸ் வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்டெர்னம். அதில் வந்து ஒரு இன்டெஸ்டெர்னைட், அதாவது நம்ம ஸ்பைனல் போன் வந்து மெயின்டைன் பண்ணுது அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனாஸ்டெர்னம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து யூஸ்டெர்னம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெர்னைட்ஸாக மேட் ஆஃப் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டெர்னம், பேசிஸ்டெர்னம், அப்புறம் வந்து ஸ்டெர்னல்லம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா thoracic ஸ்டெர்னான்ற ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து thoracic ப்ளூரா. ஸோ thoracic ப்ளூரான்றது பார்த்தீங்கன்னா லேட்ரல் பாடி, அந்த thoracic செக்மெண்ட்டோட கடைசி இது பக்கமாக இருக்கும். அந்த நோட்டமுக்கும் ஸ்டெர்னமுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விங் பேரிங்க்கும் லெக் பேரிங்க்கும் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இடத்துல இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்க்ளீரைட்ஸ் ஆஃப் ப்ளூரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ப்ளூரல் பிளேட்ஸு, அதாவது இந்த ப்ளூரைட்ஸுன்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகிட்டு ப்ளூரல் பிளேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது காரணமாக இருக்கும். இந்த ப்ளூரல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் எபிஸ்டெர்னம் அப்புறம் போஸ்டீரியர் எபிமெரான்னு சொல்லிட்டு ப்ளூரல் சுவிட்சர்னால ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட சுவிட்சர் தான் இந்த இடத்துல கோடு மாதிரி இருக்கு பாருங்கள். 2 பால்ஸ் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல 2 ஒரே ஒரு கோடு மாதிரி ஜாயின் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த சுவிட்சர், இந்த ப்ளூரல் சுவிட்சர் தான் ஆன்டீரியர் எபிஸ்டெர்னம் அப்புறம் போஸ்டீரியர் எபிமெரான் இந்த 2 பிளேட்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து டெரோதொராசிக் ப்ளூரான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் விங்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த thoracic ப்ளூரால தான் விங்ஸும் லெக்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபார்மேஷன் ஆகிட்டு ஜாயின் ஆகிருக்கிறதுக்கு இந்த இடம் தான் காரணமாக இருக்குது. ஸோ டெரோதொராசிக் ப்ளூரான்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸுக்கும் லெக்ஸுக்கும் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு இது டெர்கம் ஆஃப் மீசோதொராக்ஸ், அப்புறம் ப்ளூரான் ஆஃப் மீசோதொராக்ஸ், அப்புறம் ஸ்டெர்னம் ஆஃப் மீசோதொராக்ஸ், அந்த இதில் நம்ம ஏற்கனவே பேர் பார்த்தது மொத்தமாக பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து அந்த இதில் படிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர்ஸோடு வச்சு படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து thoracic appendages. ஸோ இப்போ thoracic ஸ்டெர்னா ப்ளூரா எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ thoracic இருக்கக்கூடிய appendages என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. 2 பேர் ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் ஆகிற ஸ்பைரக்கிள்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீசோ ப்ளூரான், மெட்டா ப்ளூரான் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் லெக்ஸு, அப்புறம் 2 பேர் ஆஃப் விங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த thoracic appendagesல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த விங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஹைண்ட் விங், ஃபோர் விங்குன்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த இதில் ஆனால் அடுத்து அந்த 3 பேர் ஆஃப் லெக்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த லெக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காக்ஸான்ற ரீஜன் ஃபஸ்ட்டு வந்து அந்த thoracic பாடியோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த காக்ஸாக தான். அதில் வந்து ட்ரோசாண்டர்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து காம்பினேஷனாக ஜாயிண்டில் இருக்கும். ஸோ அதில் இருந்தால் ஃபீமர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் போன். நம்மளுக்கு எப்படி தொடையில் எலும்பு இருக்கோ அதேமாதிரி ஃபீமர்ன்னு சொல்லிட்டு இன்செக்ட்லேயும் அதே எலும்பு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு போன் மாதிரி ஸ்ட்ரக்சரில் அதுக்கு லெக் இருக்கும். அந்த இதுலேருந்து டிபியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன், லெக் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஸ்பைனுன்ற செக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து டார்சஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அந்த டிபியாவும் டார்சஸும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் ஸ்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூவபிள் ஸ்ட்ரக்சர்ன்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டார்சஸ்லேருந்து கிளாலைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ப்ரீ டார்சஸ், அந்த டார்சஸோட எக்ஸ்ட்ராவாக வளர்ந்து இருக்கக்கூடியதான் ப்ரீ டார்சஸான இந்த செக்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் லெக்கோட செக்மெண்ட். அடுத்து வந்து விங்ஸ். ஸோ விங்ஸில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஜுகம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரீஜியன் தான். ஸோ ஜுகம்னா எதுவும் இல்லைங்க, ஸோ thoracic ரீஜியனுக்கும் பாடியும் ஒன்றா அட்டாச் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஜுகம்ன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெமிஜியம் சொல்கிறது, அதாவது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் மெட்டீரியல். ஸோ அந்த பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸுக்கு வந்து ரெமிஜியம்னு சொல்லலாம். ஸோ இதோட அப்பிக்கல் ஆங்கிள், அப்புறம் அப்பிக்கல் ஆங்கிள்ன்றது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பிக்கல் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பிக்கல் ஆங்கிள்ன்றது வந்து கியூபிட்டஸ். ஸோ
நான் இந்த விங்கிலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இதுவும் இருக்க மாதிரி தான் பார்த்து செலக்ட் பண்ணி இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து அந்த ஜுகம்க்கும் அந்த இன்செக்ட் பாடிக்கும் இருக்கக்கூடிய கேப், அந்த விங் மூமெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அது பேர் தான் ஹியூமரல் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது மட்டும் இன்செக்ட் விங்கில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து thoraxோட எல்லா இதுவும் பார்த்தாச்சு. இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸில் thoracic ரீஜன் எதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கமோஷன், அதாவது அதோட மூமெண்ட்ஸுக்கு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில்லப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ உங்களோட செக்ஷன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு சில இது கொடுத்துருக்கேன். ஸோ படித்து பாருங்கள், நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸை லெக்சரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி கமெண்ட்டில் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் எபவுட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக நம்ம சேனலில் வந்து டைரெக்டாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம B.Sc. Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.